பவித்ராக்கு இன்னைக்கு திடீர்னு கோழிக்கால் வறுத்து சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. அதுக்காக நான் காலையில ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு கவரை நிறைய கோழிக்கால் வாங்கிட்டு வந்து இவகிட்ட கொடுத்தேன். ஒரு கவரை நிறைய கோழிக்கால் இவ கையில வாங்கினதும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வேக வேகமா போயிட்டு அடுப்பு பத்த வைக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு பக்கம் அடுப்புல தண்ணி காய்ஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவ கவர்ல இருக்கிற கோழிக்கால் எடுத்து குண்டால கொட்டிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி நல்லா காஞ்ச பிறகு அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோழிக்காலையும் எடுத்து அந்த சுடு தண்ணியில போட்டு அதுக்கு மேல இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிக்க ஆரம்பிச்சா. ஒரு பக்கம் இவ அந்த கோழிக்கால்ல இருக்கிற தோலை உரிச்சு போட்டுன்னு இருந்தா. இன்னொரு பக்கம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோழிக்கால்ல இருக்கிற அந்த நகத்துங்களை வெட்டிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கோழிக்கால் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பவித்ரா ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டுல கொஞ்சமா கடலமாவை கொட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா கேசரி பவுடர், கொஞ்சமா சில்லி பவுடர், கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நேரத்துல நல்லா சிவப்பு நிறத்துல கலக்கி எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருந்த அந்த கோழிக்கால் எடுத்து இந்த மாவுல போட்டு நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டா. இதுக்கப்புறம் கோழிக்காலை வறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டால எடுத்து அடுப்பு மேல வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கிட்டா. எண்ணெய் நல்லா கொதிச்ச பிறகு இவ கோழிக்கால் எடுத்து எண்ணெயில போட ஆரம்பிச்சா. எண்ணெயில கோழிக்கால போட்டதும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோழிக்கால் நல்லா வெந்துடுச்சு. வெந்த பிறகு அந்த வறுத்த கோழிக்கால அப்படியே எடுத்து தட்டுல போட்டுக்கிட்டா. இது போல இவ தங்கிட்ட இருக்கிற எல்லா கோழிக்காலையும் எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டா. இறுதியா பவித்ரா எல்லா கோழிக்கால்களையும் வறுத்து எடுத்த பிறகு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சா. நல்லா மூச்சு முட்டா சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ சாப்பிடுறத பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் நாக்கு ஊறிச்சு. அதனால நான் ஒரு கால் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையாவே செம டேஸ்டா இருந்துச்சு. எனக்கும் இது போல சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் இதை விட செம்மையா செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.